முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு சிறப்பான வாழ்க்கை அமைய ஏற்ற வேண்டிய தீபங்கள் என்னவென்று பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அனுபவித்து வருகிறோம். இதற்கு முக்கியமான காரணமாக திகழ்வது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் தான். இந்த நவகிரகங்களும் நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. என்றும் கர்ம வினைகளை நாம் குறைக்க நவ கிரகங்களில் பாதிப்புகளும் குறையும் என்றும் ஜாதக ரீதியாக கூறப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் தான் நமக்கு கஷ்டங்கள் உண்டாகிறது என்றும் கூறப்படுகிறது. அதனால் பிரச்சனைகள் வருவதற்கு முக்கியமான காரணமாக திகழ்வது நவ கிரகங்களே. இந்த நவ கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விதத்தில் மாற்றுவதாக இருந்தாலும் மாற்ற முடியும், மோசமான நிலைக்கு கொண்டு செல்வதாக இருந்தாலும் கொண்டு செல்ல முடியும். அவ்வளவு ஆற்றல் மிகுந்த நவ கிரகங்களை நாம் முறையாக வழிபாடு செய்வதோடு சேர்த்து இந்த முறையில் தீபமும் ஏற்ற நவ கிரகங்களின் அருளால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளும் கஷ்டங்களும் நீங்கும். அந்த தீபம் ஏற்றும் முறையை பற்றி தான் நாம் பதிவில் பார்க்க போகிறோம். சிறப்பான வாழ்க்கை அமைய வழிபாடு. பிரபஞ்ச பேராற்றல் அதிகமாக திகழக்கூடிய நாட்களில் ஒன்றாக திகழ்வது தான் பௌர்ணமி. மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி நாள் என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த நாள். அன்றைய தினம் நிலவு முழு பிரகாசத்துடன் காட்சியளிக்கும் அல்லவா. பௌர்ணமி நாளில் பலவிதமான வழிபாடுகளை செய்யும் வழக்கத்தை நாம் வைத்திருப்போம். அன்றைய தினம் தான் சத்திய நாராயண பூஜை என்பது நடைபெறும். பலரும் சிவபெருமானின் ஆலயத்தை சுற்றி கிரிவலம் வருவார்கள். இன்னும் சிலரோ முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள். பெண் தெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது. மேலும் பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமி மற்றும் குபேர பூஜை செய்வதன் மூலமும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இப்படி பலவிதமான பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய பூஜைகளும் வழிபாட்டு முறைகளும் இருக்கின்றன. பலரும் அதை பின்பற்றி வந்திருப்போம். அதோடு சேர்த்து மிகவும் எளிமையான முறையில் நவ கிரகங்களை நினைத்து ஏற்றக்கூடிய தீபம் நாம் செய்த அனைத்து விதமான வழிபாடுகளும் பரிகாரங்களுக்கும் பலன்களை வாரி வாரி வழங்கும். அதனால் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் முழு நிலவு வானத்தில் தோன்றிய பிறகு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இந்த தீபங்களை நாம் ஏற்ற வேண்டும். இதற்கு 9 தொன்னைகளை வாங்கி கொள்ளுங்கள். தொன்னை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த 9 தொன்னைகளையும் வரிசையாக வைத்து கொள்ளுங்கள். ஒரே நேர்கோட்டில் பிறகு ஒவ்வொரு தொன்னையிலும் ஒவ்வொரு நவகிரகங்களின் தானியத்தை சேர்க்க வேண்டும். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தால் கூட போதும். கோதுமை, நெல், துவரம்பருப்பு, பச்சை பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை மொச்சை, கருப்பு எள், கருப்பு உளுந்து, கொள்ளு என்று 9 தொன்னைகளிலும் 9 தானியங்களை போட்டு கொள்ளுங்கள். இந்த 9 தானியங்களுக்கு மேல் 9 அகல் விளக்குகளை வைத்து அதில் நெய், நல்ல எண்ணெய் அல்லது இலுப்பை எண்ணெய், இந்த 3 எண்ணெய்களில் ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்திற்கு இன்னும் கூடுதல் சிறப்பு வேண்டும் என்னும் பட்சத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உகந்த நிறத்தில் திரியை தயார் செய்து போட்டு ஏற்றும் பொழுது அதீத பலன் கிடைக்கும். இந்த தீபம் குறைந்தது 1 மணி நேரத்தில் இருந்து அதிகபட்சம் 2 மணி நேரம் எரிய வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் நவகிரக தானியங்களை வைத்து அதில் தீபமேற்றி நவகிரகங்களை மனதார நினைத்து அதில் தீபமேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு நவகிரகங்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் படிப்படியாக நீங்கும். எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழு மனதோடு செய்பவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.